சார் நீங்கள் புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? புஷ்பா பயங்கர வெற்றி படம் தானே. ஆமாம் சார். அதில் சோஃபாவில் காசெல்லாம் வச்சு அனுப்புவாங்களே அந்த ஆமாம் ஆமாம் பார்த்தேன் நான். இப்போ அதை மாதிரியே நம்ம தமிழக அரசியல்லையும் ஓடிட்டு இருக்கேன் சார். மாமூல் சோஃபா காதன்னா அது 25 கோடி ரூபாய் சோஃபா இது. இப்போது உங்கள் கட்சி ஆஃபீஸ் கூட ஒரு சோஃபா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவி சண்முகம் அவர் ஆஃபீஸ்க்கும் ஒரு சோஃபா வந்திருக்கு. இதெல்லாம் பணம் தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு புரளி கிளம்பியிருக்கு சார். இது உண்மையா? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஆஃபீஸுக்கு சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. சரிங்களா, படத்தில் செய்வாங்க. இதில் வந்து சோஃபாவில் என்ன கொண்டாட முடியாது. சோஃபா வந்து பொதுவாக தான் கிடக்குது. இப்போ பாட்டுக்கு நீ துறை கேட்டுவிட்டு எவனா சோஃபாவை வெட்டி கட்டி கிழிச்சு விட்டுறாம, கிழிச்சிட்டு உள்ளே என்ன இருக்க, ஒருவேளை உள்ளே வந்து டைமண்ட்ஸ், கோல்டு பிஸ்கட்ஸ் அதுக்கெல்லாம் இருக்கலாமா என்னன்னு தெரியல. அது வந்து அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு இங்கே கிழிச்சிடாம இவ்வளோ அங்கே இருக்கா நமக்கு தெரியல. இப்போ எங்கள் தலைவர் வந்து இது சம்மந்தமாக பேட்டியே கொடுத்துட்டார், ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டார். சோபா வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஆர்டர் பண்ணோம், ஆனால் அந்த நேரத்தில் சோபா வந்துருச்சு. சோபா வந்த நேரத்தில் உங்கள் கேமரா வந்துருச்சு. ஆனால் சிவி சண்முகத்துடைய வீட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்களெல்லாம் அரசியலுக்கு எதுக்கு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்தது முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்தார். இப்போ எம்பியாக இருக்கார், எம்எல்ஏ இருந்திருக்காரு, மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் வந்து கட்சிக்கு தான் ஒப்படைத்திருக்கிறார். தவிர தான் தனியாக ஒரு வீட்டை கட்டி ஜாலியாக இருக்கலாம்ல. ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? தந்தை பெரியார் எந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணார்? ஏன் புரட்சியார் அம்பேத்கர் 2வது திருமணம் எப்போது செய்தார்? கல்யாணம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கலாம்ல. இந்த மானங்கட்ட அரசியலில் கூனி குறுகி கேவலமாக வாழ ஒன்று தேவையில்லை. இப்போ கேட்குறேன், தலைவர்கிட்டே வந்து கேட்குறேன், சோபா வந்துட்டு அவனுக்கு அறிவு வேணாம், யார்கிட்ட எதை கேட்க கூட தெரியாமல் இந்த தலைவர்கிட்ட மைக்கை பிடிச்சி கேட்குறாங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு தான் சோபா வந்துச்சு அப்படின்னு. எடப்பாடி தான் இதை வந்து தடுத்துட்டாரு. தலித் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உங்கள் தலைவர் வந்து இந்த மாதிரி எந்த நியூஸுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவில் முன்மொழியப்பட்டது. இதில் போய் நம்ம போயிட்டு அவர் சத்தியம் பண்ணுறாரு, என் குழந்தை மேலே நான் சத்தியம் பண்ணட்டுமா, நீ வந்து பண்ணுவியாட்டா பாட்டியே அப்படின்றாரு. அதுக்காக வந்து நம்ம சல்லித்தனமாக சத்தியம் பண்ணுன்னு நம்ம போக முடியாது. எனக்கு தெரியாதுன்றாரு பார்த்தீங்களா. அப்போ எங்கள் தலைவருக்கே தெரியாமல் இந்த சூழ்ச்சியை செய்தவர் யார்? நேரடியான கேள்வி வைக்கிறேன் சங்கத்தமிழ். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரும் தலைவர் அவர் என்று சொன்னார், 2 பன்னிகள் சேர்ந்து மலத்தை தின்னுகிறது, கொள்ளையடிக்க ஆசைப்பட்டு இருக்கிறார்கள், நல்ல வேளை உங்கள் தலைவர் தப்பித்தார். அதை விட இன்னொரு திடுக்கிடும் தகவல் வருகிறது. இதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கொஞ்சம் நான் கவனமாக கேட்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மதுரையை சேர்ந்த எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? புஷ்பா பயங்கர வெற்றி படம் தானே. ஆமாம் சார். அதில் சோஃபாவில் காசெல்லாம் வச்சு அனுப்புவாங்களே அந்த ஆமாம் ஆமாம் பார்த்தேன் நான். இப்போ அதை மாதிரியே நம்ம தமிழக அரசியல்லையும் ஓடிட்டு இருக்கேன் சார். இப்போ உங்கள் கட்சி ஆஃபீஸ் கூட ஒரு சோஃபா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவி சண்முகம் அவர் ஆஃபீஸ்க்கும் ஒரு சோஃபா வந்திருக்கு. இதெல்லாம் பணம் தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு புரளி கிளம்பியிருக்கு சார். இது உண்மையா? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எங்கள் தலைவர் வந்து இது சம்மந்தமாக பேட்டியே கொடுத்துட்டார், ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டார். சோபா வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஆர்டர் பண்ணோம், ஆனால் அந்த நேரத்தில் சோபா வந்துருச்சு. சோபா வந்த நேரத்தில் உங்கள் கேமரா வந்துருச்சு, அதனால் வெளியில் பரவிருச்சு அப்படின்றது எங்கள் தலைவருடைய கருத்து. ஆனால் சிவி சண்முகத்துடைய வீட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு தெரியாது. ஓகே சார். ஏன்னா அவர்களெல்லாம் அரசியலுக்கு எதுக்கு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவங்க ஒன்றும் இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு வரல. ஒரு காலத்தில் ஜெயலலிதாம்மா காலையே கடந்து அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் செய்து கொண்டார்கள், பூர்த்தி செய்து கொண்டார்கள். இது நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி சோசியல் மீடியா உள்ள காலத்தில் எல்லாருக்குமே எல்லாமே தெரிகின்றன. சரிங்களா. ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்தது முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்தார். அவர் வந்து கவர்மெண்ட்லேயே வேலை பார்த்தார். ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவது 90களில் அப்போயே அவருக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைத்தது. அந்த சம்பளத்தை கூட வாங்கி அவர் வீட்டுக்கு கொண்டு போகலை, அவர் அதை மக்களுக்கு தான் செஞ்சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் மண்டையில் மகாதேவன் மாதவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கள் ஊருக்கார், எங்கள் சொந்தக்கார். அவர் தான் வந்து எழுச்சி தமிழுடைய அம்மா அப்பாவுக்கு காசு அனுப்புவார். மாதம் அனுப்பிவிடுவாருங்க. இன்னைக்கு பாவம் அவர் மதுரையில் மேலூரில் தான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாரு.
அதனால் அந்த நேரத்தை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். அதுதான் எங்கள் தலைவரும் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வந்ததே வந்து மக்களுக்கு வந்து உதவ வேண்டும். இன்றைக்கி கூட வந்து இப்போ பாருங்களேன், நான் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்போ சில தலைவர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு, நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு இந்த தலைவர் அப்படின்னு யோசிக்க வேணாம், எல்லாம் வந்து சொத்து சுகங்கள் இடங்கள். அரசியலுக்கு வரும்போது நோஞ்சானா இருப்பாங்க. ஆனால் அரசியல் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகிட்டாங்கன்னா அவங்க முகம் பளபளப்பே உங்களுக்கு சொல்லணும், அவங்க எந்த வசதிக்கு சென்றிருக்கிறார்கள் என்று. ஆனால் எங்கள் தலைவரை வந்து நான் எப்போ 90களை சந்தித்தனோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். இன்னும் ஒரு தருணம் சொல்கிறேன். ஒரு இடம் துபாய் வந்திருந்தாருங்க. அப்போ கூட வந்து ஒரு இடத்த நான் அறிமுகப்படுத்தினேன் அவர்கிட்ட. ஆங்கிலத்தில் ஒரு இடம் சொல்கிறேன், அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அப்படின்னு. அதெல்லாம் ஏன்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாமல், நான் மறக்கிறேன் நீ ஞாபகப்படுத்துறியா, ஒரு கட்சியுடைய தலைவர்னு சொல்லுப்பா அப்படின்னு ஒரு ஷேக்கிட்ட. அவ்வளவுக்கு வந்து அவர் வந்து தன்னை வந்து ஒரு கட்சி தலைவர், மக்களுக்காக ஒரு சேவை செய்ய வந்திருக்கிறேன்னு தான் உணர்ந்தவர். அதனால தான் பாருங்களேன், இன்றைக்கி வந்து தாய்மனுடைய அறக்கட்டளை மூலமாக தான் இன்றைக்கி அலுவலகமே இருக்குது. அதேமாதிரி வெளிச்சம் டிவியும் அறக்கட்டளை மூலமாக தான் இருக்குது. இப்போ அவர் தங்குவதற்கு கூட வீடு இல்லை சொந்தமாக, அவரே வந்து அலுவலகத்தையும் தங்கியிருக்கிறார், தாய்மண் அலுவலகத்தையும் தங்கியிருக்கிறார். எல்லாமே பாருங்கள் கட்சிக்கு ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய உழைப்புகள், அவர் கிடைத்த அந்த வருமானங்கள். இப்போ எம்பியாக இருக்கார், எம்எல்ஏ இருந்திருக்காரு, மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் வந்து கட்சிக்கு தான் ஒப்படைத்திருக்கிறார். தவிர தான் தனியாக ஒரு வீட்டை கட்டி ஜாலியாக இருக்கலாம்ல. ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? தந்தை பெரியார் எந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணார்? ஏன் புரட்சியார் அம்பேத்கர் 2வது திருமணம் எப்போது செய்தார்? கல்யாணம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கலாம்ல. இந்த மானங்கட்ட அரசியலில் கூனி குறுகி கேவலமாக வாழ ஒன்று தேவையில்லை. இப்போ கேட்குறேன், தலைவர்கிட்டே வந்து கேட்குறேன், சோபா வந்துட்டு அவனுக்கு அறிவு வேணாம், யார்கிட்ட எதை கேட்க கூட தெரியாமல் இந்த தலைவர்கிட்ட மைக்கை பிடிச்சி கேட்குறாங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு தான் சோபா வந்துச்சு அப்படின்னு. இந்த சோபா வந்து ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தாச்சு. நீங்கள் போனீங்க, இப்போ வாங்க நம்ம எங்கள் ஆஃபீஸுக்கே போவோம், அங்கே கூட ஒரு இன்டர்வியூ எடுப்போம். உள்ளே ஃபுல்லாக அவர் வந்து புதுசாக இப்போ ஆஃபீஸை வந்து ரெனிவேஷன் ஒர்க்கு பண்ணியிருக்கிறாரு, மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாரு. பண்ணி ஒரு பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்கிறாப்புல. கீழே வந்து இதெல்லாம் மொசைக் தான் சாதாரணமாக, இப்போ வந்து கிரனைட்லாம் பதிச்சிருக்கிறாரு. அது ஆஃபீஸோடைய சின்ன ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, அதில் வந்து புதிய சோபாக்களே போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை போய் ஒன்றோடு ஒன்று பொருத்துவதை போல் அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் அதை ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னங்க சோபா வச்சுருக்கிறீங்க உங்கள் தலைவர் அப்படின்ற நீங்கள் கேள்வி கேட்பது அவ்வளோ நாகரிகமான ஒரு செயலாக நான் பார்க்கவில்லை. அதுக்கு ஒரு திரைப்படத்தை வேறு சொல்கிறீங்க, அந்த திரைப்படத்தை இப்படி சோபாக்களை கொண்டு போகிறாங்கன்னு. சரி, கேட்பது ரைட்டு, நீங்கள் வந்து இப்போ கேட்பது எல்லாருமே சொல்கிறாங்க சார். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட இதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த சட்டமன்றத்திலே அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது. உதயநிதி அவர்கள் பேசுகிறார் என்றால் அவர் வந்து அவர் அரசியலுக்காக பேசுகிறார், சரிங்களா? இப்போ ஒன்று உதயநிதி வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சாரா? நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ அவர் தொகுதியில் வந்து ஓட்டுக்கு 5000 ரூபா 2000 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த தொகுதி மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எல்லா தொகுதியிலுமே பணம் பட்டுவாடா பண்ணியிருக்குது. இந்த பணம்லாம் வந்து அவங்க சொத்துக்கள் சோகங்களை விற்று கொடுத்தாங்களா? அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த விருதான்னு சொல்ல கேட்டவருக்காக சொல்ல பொதுவாக சொல்லுகிறேன், அரசியல்வாதிகளை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் சொத்து, உங்களுடைய இடங்கள், உங்களுடைய பங்களாக்களெல்லாம் விற்று அது பாவம் மக்கள் பயன்பட்டு கொடுத்தீங்களா? பில்டு கான்ட்ராக்டில் ஆட்டையை போட்டிருப்பீங்க, அதான உண்மை. பல பக்கத்து சுரண்டிருப்பீங்க. அந்த சுரண்டல் பணத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்துறதுக்கு, மக்களையும் குற்றவாளியாக்குறது. அப்போ உங்களுக்கெல்லாம் அதை பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை. பட் அவர் எங்களை பேசலை. அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசினது வந்து ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சண்முகத்திற்காக பேசியிருக்கலாம், சரிங்களா? எங்களுக்கு சோபா வந்தது எந்த பொசிஷனில் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்றது உலக மக்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் கேட்டீங்க என்பதற்காக நாங்கள் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த நம்ம சொல்லுகிறோம். அது நீ சொன்ன மாதிரி அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, புதிய அரசாங்கத்தை ஒரு நக்கல் பண்ணுற மாதிரி, சரிங்களா? படத்தில் செய்வாங்க. இதில் வந்து சோபாவில் என்ன கொண்டாட முடியாது. சோபா வந்து பொதுவாக தான் கிடக்குது. இப்போ பாட்டுக்கு நீ சொல்கிற கேட்டுவிட்டு எவனா சோபாவை வெட்டி கட்டி கிழிச்சு விட்டுறாம, கிழிச்சிட்டு உள்ளே என்ன இருக்கா அப்படி செய்வாங்களே தொண்டர்கள் தானே. உள்ளுக்கு இன்னும் கோல்டு பிஸ்கட் இருக்கா, இல்லை வேறு டைமண்ட் இருக்கா? இப்போ எல்லாமே 500 ரூபா கட் ஆக்கிட்டாங்க. 2000 ரூபா கட்டினா அவங்க சோபாக்குள்ளே வைக்க முடியும். இப்போ இது நம்ம உட்காந்துருக்கு சோபாதையா, இந்த சோபாக்களை எவ்வளோ வைக்க முடியும்? மேக்ஸிமம் வச்சோம்னா 1 கோடிக்கு மேலே வைக்க முடியாது. 500 ரூபா கரெக்டாக இல்லையா? அப்படியே வச்சாலும் கூட அதே 2000 ரூபா சில்லறபடி இருந்துச்சுன்னா அப்போ நீ சொல்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டை உள்ளே வைக்கலாம். ஒருவேளை உள்ளே வந்து டைமண்ட்ஸ்,
கோல்டு பிஸ்கட்ஸ் அதுக்கெல்லாம் இருக்கலாமா என்னன்னு தெரியல. அது வந்து அதை நினச்சிக்கிட்டு இங்கே பாட்டு இங்கே கிழிச்சிடாம ஒருவேளை அங்கே இருக்கா என்ன நமக்கு தெரியல. சரிங்களா? அதனால் வந்து அப்படிலாம் வந்து விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் அந்த எண்ணம் படைத்தவர் அல்ல. நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். அந்த உண்மையை சொல்லி அவர் பேரை சொல்லி ஆட்டை போடுறேன் பல பேர் இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், 2ஆம் கட்ட தலைவர்களே தலைவரை உட்கார வச்சு விற்றுருவாங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருக்கும் தெரியும், எல்லாருக்கும். ஒன்று புதுசாக நான் வந்து சொல்கிறேன்னு இல்லை. எங்கள் தலைவர் வந்து நேர்மையாக புரட்சியாளர் அம்பேத்கரை போல நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்படி கேள்வி கேட்பது அவ்வளவு நாகரிகம் அல்ல. இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களே, நீங்கள் கொஞ்சம் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு கேள்வி சும்மா ஒரு ஓடணும் அப்படின்றதுக்காக அந்த கேள்வியை கேட்டு இன்றைக்கி எல்லா யூடியூப்பை பூரா திறந்து அதான் வருது. எங்கே திறந்தாலும் சோபா சோபா சோபான்றாங்க. அது வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை. அது வந்து எனக்கு அதுக்காக இந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். ஓகே சார். இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சு உங்கள் தலைவரை வந்து முதல்வராக்கிறதா ஒரு திட்டம் இருந்ததாக சொல்கிறாங்க. நேற்று சிவி சண்முகம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி தான் இதை வந்து தடுத்துட்டாரு, தலித் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உங்கள் தலைவர் வந்து இந்த மாதிரி எந்த நியூஸுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக தான் பேசணும் சார். நீ கேட்குற கேள்வி வந்து மிக நுட்பமான கேள்வி. சரிங்களா? எங்கள் தலைவர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டார். இருந்தாலும் நீங்கள் கேட்பதற்காக நம்ம தெளிவுபடுத்துவோம். அதாவது 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். யார்? விஜய் அவர்கள். நல்ல நம்பர் 108, 108 தான் சொல்லுவேன். 18 நல்ல ராசி நம்பர் மாதிரி 108 எடுத்துட்டார். ஆனால் அந்த 108 பத்தாது, அவருக்கு 118 வேணும். அப்போ 10 பேர் அவருக்கு தேவைப்படுகிறது. அந்த 10 சீட்டு வந்து காங்கிரஸ் உடனே போயிடுச்சு. கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கும்னு எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். அவங்க நடத்துவதற்கு முன்னாடி நாங்கள் ஒரு நாள் முன்னாடி நடத்துகிறதா இருந்துச்சு எங்களுடைய உயர்நிலை குழு. சரி, கம்யூனிஸ்ட் நடத்த போகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறார்களோ அதை வச்சு நம்ம செயல்படுவோம் அப்படின்ட்டுக்கா அவங்க நடத்த விடுறோம். ஏன்னா நாங்களே ஒரு கம்யூனிஸ்ட் தானே. ஒடுக்கப்பட்ட மக்கள் யார்? உழைப்பாளி மக்கள் தானே. நான் எல்லா தொழிலாளியும் ஒற்றுமையாக தானே பார்க்குறேன், ஒன்றா தானே பார்க்குறேன். உழைக்கும் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம். அப்போ அந்த வகையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் விஜய் அவர்களுக்கு. ஏன் அவங்க அந்த முடிவுக்கு வர்றாங்கன்னா, நம்ம ஒருவேளை கொடுக்காமல் சென்றால் அந்த இடத்திற்கு பிஜேபியோ இல்லை பாமகவோ அதிமுகவோ வந்து சங்கிப்பையில் இங்கே வருவதற்கு வழிவகுக்கலாம். ஒன்று இல்லைன்னா ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து இது ஒரு பிஜேபி அரசாங்கமாகவே அவர்கள் நடத்தலாம். அப்போ அப்படி வரக்கூடாது. ஜனநாயக ரீதியாக சிங்கிள் பார்ட்டில் யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அவர் தான் சிங்கிள் மேனாக நிற்கிறாரு. நாங்களாம் 20 பேர் நாங்கள் நின்றோம், 20 கூட்டணி கட்சிகள். அவங்க ஒரு 10 கட்சி கூட்டணிகள். அதிமுக இவர் தனியாக தானே நின்றார். ஆமாம், தனியாக நின்றே இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. யாராவது சேர்ந்துருந்தால் அது வேறு வரலாறு, சேரலை. ரைட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனநாயக ரீதியாக நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அண்ணன் சண்முகம் தலைமையில் இயங்குகிற அமைப்பும் ஐயா வீரபாண்டி, அன்பு தோழர் வீரபாண்டி 2 பேருமே ஸ்ட்ராங்காக சேர்ந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் உடனடியாக அந்த முடிவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கணும். இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன ஒரு செய்தி போதும் யாரும் பேசுகிறாங்க, தலைவரே பேசுகிறேன் சொல்கிறேன். என்ன பரவலாக செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், காங்கிரஸ் வந்து இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா இங்கே தான் நின்று ஜெயிச்சாங்க, உடனே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் வருத்தப்படுகிறார். ஏன் தமிழகத்தில் இருக்கிற மக்களே வருத்தப்படுறாங்க. இப்போ ஒரு இடத்துல இப்போ நீங்கள் நான் வர்றேங்க உங்கள் சேனலுக்கு, எனக்கு சோறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டுக்கிறப்ப சாப்பாடே முடிக்கலை, டப்புனு இங்கேருந்து எந்திரிச்சு இன்னொரு வீட்டில் போய் இன்னொரு சேனலில் போய் கொஞ்சம் சாப்பிட்டா பேட்டி விடுறது அப்புறம் இருக்கட்டும். அதை போல தான் அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணாங்க. அண்ணன் ராஜா கூட கடுமையான விமர்சனம் பண்ணார், எம்பி ராஜா அவர்கள், ராஜா அவர்கள். அப்போ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு ஜனநாயக ரீதியானதை முடிவு எடுக்கணும். நமக்கு நல்ல பேர் இருக்குது, அது வேறு பிரச்சனை. அந்த பேரும் கெட்டுறக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் தலைவர் வந்து உயர்நிலை குழுவை கூட்டுகிறார். உயர்நிலை குழுவில் கூடி நாங்கள் ஒரு முடிவுக்கு வர்றோம். வந்து முடித்த பிறகு ஆதரவை நாங்கள் அடுத்த நாள் அறிவிக்கிறோம். உயர்நிலை குழு இன்றைக்கி நைட் நடத்தினாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் அறிவிச்சிட்டார். அறிவிச்சா ஈவினிங்கில் 3 மணிலாம் கொடுத்துட்டார் லெட்டரை. ஆதவர்ஜுனா வந்து வாங்கிட்டு போயிட்டார். இதுதான் நடந்துச்சு. இதுக்கு இடையில் கோலப்பன் என்ற ஒரு பத்திரிகையாளர் 2 நாட்களுக்கு முன்னால் திருமாவளவனை முதல்வராக்குவதற்காக, தலித்து தலைமையில் ஒருத்தரை முதல்வராக்குவதற்காக அதிமுகவும் திமுகவும் செயல்பட்டது அப்படின்ற மாதிரி அவர் குண்டை தூக்கி போடுறாரு. அவர் குண்டை தூக்கி போடவுமே அங்கங்கே பல பேர் பேசியிருந்தாங்க பரவலாக.
எங்கள் தலைவர் கூட மேலோட்டமாக பேசியிருந்தார் வச்சுங்களேன், பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போ திடீர்னு பார்த்தா சண்முகம் அண்ணன் அவர்கள், அதிமுகவை சேர்ந்த சண்முகம் அண்ணன் அவர்கள் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, டயலாக்கு, இது ஒரு பெரிய சிக்கல் நடந்து போச்சு, நாங்கள் இவர் முதல்வராக்கான்னு நினச்சிக்கிருந்தோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களை, அவர் ஒரு தலித்து சமூகத்துக்காக மிக 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 அவர் சொல்ல டயலாக், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர், அவர் ஒரு முதல்வராக்கினா சூப்பரு அப்படின்னு நாங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து திமுக அதிமுகவும் முயற்சி பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை எடப்பாடி கெடுத்து விட்டார், அதையும் சொல்கிறார், எடப்பாடி கெடுத்து விட்டார் அப்படின்றார். ஓகே, இதெல்லாம் உங்களுடைய கருத்தாக இருக்கலாம், உங்களுடைய ஆசையாக இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எங்கள் தலைவர்கிட்ட கேட்கும்போது எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, இது எனக்கு இரசல் புரசலாக வந்துச்சு, என்கிட்ட சில நண்பர்கள் பேசினாங்க, ஆனால் இது எனக்கு தெரியாது, நல்லா கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு தலைவர் சொல்லுகிறார். நம்பர் 1. ஆனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யார் சொல்கிறா? சண்முகம் சொல்லுகிறார். ஒன்று எங்கள் தலைவர் சொன்னது உண்மையாக இருக்கணும், இல்லை சண்முகம் அண்ணே சொன்னது உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா கோலப்பன்ற ஒருத்தர் சொன்னது உண்மையா, இப்போன்னு நம்ம 3 வியூவில் நம்ம பார்க்குறோம். இது அவங்க மனச்சாட்சிக்கு நம்ம விட்டுருவோம். இதில் நம்ம போயிட்டு அவர் சத்தியம் பண்ணுறாரு, என் குழந்தை மேலே நான் சத்தியம் பண்ணட்டுமா, நீ பண்ணுவியா டப்பாடியே அப்படின்றாரு. அதுக்காக நம்ம சல்லித்தனமாக சத்தியம் பண்ணுங்கன்னு நம்ம போக முடியாது. ஆனால் இது 3 ட்ரையாங்கிள் தான். ஒன்று தலைவர் சொல்லணும் உண்மையை, அவர் சொல்லிட்டார் எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் தலைவர் எந்த காலத்துலையும் போய் சொன்னதில்லை, அதுக்கு சங்கத்தமிழ்னு சாட்சியாக சொல்லுகிறேன், சரிங்களா? அவர் சொல்லலை. அப்போ எங்கள் தலைவருக்கே தெரியாமல் இது நடந்துச்சுன்னா அப்போ எங்கள் தலைவருடைய பேரை சொல்லி நடத்தியது யார்? சண்முகம் போய் சொல்லுவாரா? சத்தியமன்றம் சொல்கிறாரு. இப்போ நாளைக்கு சண்முகத்தில் மைக்க பிடிப்பாங்கல்ல, என்னங்க திருமாவளவன் இப்படி சொல்லும்போது நீ என்னங்க சொல்கிறேன்னு கேட்கும்போது அவர் பேசினா அவர் சும்மாவே பேசுவார். அப்போ இதில் என்ன நீங்கள் தெரிய வேண்டியது இருக்குன்னா, எங்கள் தலைவருக்கே தெரியாமல் எங்கள் தலைவரை ஒரு நல்ல விலைக்கு விற்பதற்கு யாரும் முயற்சித்திருக்கிறாங்க. யார் அவர்கள்? நான் கேட்குற கேள்வி கேட்டு தானே. அது யாராக இருக்கும் சார்? அது யாராக இருக்குன்னு நான் சொல்ல முடியாதுல்ல, எனக்கு சில பேருமே டவுட் இருக்குது, ஆனால் இப்போ நான் பொதுத்தளத்தில் வைக்க முடியாதுல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்கள். இது ஆப்ஷன் நம்பர் 1. இன்னொன்று திங்க் பண்ணணும். ஏன்பா தம்பிகளா, அதிமுக திமுகவே நான் சொல்கிறேன், நீங்களே சாதி வரி பிடிச்ச கட்சியை, நாங்கள் 8 சீட்டு தான் எனக்கு கொடுத்தீங்க, நான் கேட்டது 10 சீட்டு, அதையே கொடுக்க மாட்டோம். நீங்கள் ரெண்டாவது எங்களுக்கு நல்ல தொகுதி கேட்டால் அதையும் கொடுக்க மாட்டோம். எங்கள் தலைவரே சொன்னார்ல, நான் அரூர் கேட்டேன், எங்களுக்கு அரக்கோணத்தை கொடுத்து விட்டேன். நானாக சொன்னேன், எங்கள் தலைவர் தானே சொன்னார். எங்கள் தலைவர் தானே 10 டிஜிட் வேணும்னாரு, 10 டபுள் டிஜிட் 10 சீட்டு வேணும்னாரு. அதையே கொடுக்காத திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் தலைவரை முதல்வராக்கணும்னு அதிமுக பேசிச்சான். இது நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் பிரதர். அதை விட இன்னொரு திடுக்கிடும் தகவல் வருகிறது, இதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கொஞ்சம் நான் கவனமாக கேட்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மதுரையை சேர்ந்த எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அந்த அறிக்கையில் பத்திரிகையாளர் பூரா வச்சு சொல்கிறாருங்க, கடந்த 10 ஆண்டுகளில் திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் ஏறக்குறைய 15,000 சாதிய வன்கொடுமை நடந்திருக்கின்றார். 11,000 எத்தனை? 32 மாவட்டத்திற்கு மட்டும். அதே தமிழ்நாடு பூரா பார்த்தா 15,000ன்றாரு. உங்களுக்கு 15,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கணக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வருது. அவ்வளோ வன்கொடுமைகள். இந்த வன்கொடுமைகள் வந்ததில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது 3.36ன்றாரு. எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம்! ஒரு முதல்வர் தலைமையில் கண்காணிப்பு குழுனே இருக்குது. அந்த கண்காணிப்பு குழுலாம் இருந்தும் கூட இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. இது எதுவுமே கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படவில்லை, போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பண்ணியே முடிச்சுட்டாங்க. அப்போ இவ்வளவு கொடுமை நடக்கிற இந்த தேசத்தில் இவரை முதல்வராக்கிறோம்னு 2 பேரும் நினச்சி பேசினாங்களாம். அப்போ ஒருவேளை 2 பேரும் பேசியிருந்தாலும் கூட தன்னுடைய சுய லாபத்திற்காக, எப்படி தன்னுடைய சுய லாபத்திற்காக நம்ம யாரையாவது ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம வேலையை காட்டுவோம். இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் ஒரே ஒரு எம்எல்ஏ, சுயேட்சை எம்எல்ஏ, அவர் மட்டுமே வெற்றி பெற்றார். ஜார்க்கண்ட்னு ஒரு இடம் தெரியுமில்ல? ஆமாம் சார். அங்கே அவர் பேர் மதுகோடா. 2006 2008 வரைக்கும் இவர் சீஃப் மினிஸ்டராகவே இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் ஒரே ஒரு எம்எல்ஏ, சுயேட்சை எம்எல்ஏ. ஓகே சார். அந்த ஒரு எம்எல்ஏ தேவைப்படுது அவங்களுக்கு.
அப்போ அவர் கேட்டிருக்காரு என்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க அப்படின்னு. உடனே வந்து அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டாங்க. ஆனால் என்ன ஆகி போச்சு, அந்த ஆளை மையமாக வச்சுக்கிட்டு அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஒரு மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து எஸ்டி, ஓகே சார், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அவருக்கு ஒரு கெத்தா நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு முதல்வராக இருப்போம்டா அப்படின்னு இருந்தார். 2 வருஷம் தான் இருந்தார், 2006 2008. எல்லா சீட்டிங்கும் பண்ணிட்டு எல்லா ஊழலையும் பண்ணிட்டு அவர் தலையில் போட்டாங்க. அடுத்து அவர் 3 வருஷம் போய் ஜெயிலில் இருந்தார். இப்போ இதெல்லாம் எங்கள் தலைவர் தெரியாதா? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்கள் தாண்டா அடுத்து சீஃப் மினிஸ்டர் எங்கள் தலைவர் நினைப்பாரா? யதார்த்தத்துக்கு வாங்க பிரதர். இன்றைக்கி அரசியலுடைய ஒரு ஆசானாக இருந்து அரசியல் திசைவழி போக்கவே அவரையும் தீர்மானிக்கிறார். அப்படிப்பட்ட எழுச்சி தமிழர் இவங்க வந்து 2 எம்எல்ஏ, சிரிப்பு தான் வருது நம்ம உண்மையிலேயே. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் தாங்க அடுத்த முதல்வர்னா இவங்க சுயலாபத்திற்காக. இவங்களுக்கு என்னன்னா விஜயெல்லாம் வந்துட்டாராடா, எப்படா வந்தார், இருந்தாலும் உட்காரவே விடக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம், வா நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம், திமுக ஆதிக்கம். அப்போ என்ன செய்யலாம், யாரை வந்து முதல்வராக்கலாம். நம்ம வாட்டு முதல்வர் நம்மளாக்கணும்னா இவங்க மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க. இதுக்கு நல்ல ஒரு ஆள் நமக்கு கிடச்சிருக்கிறாரு, அதுக்கு இவர் தான் எழுச்சி தமிழர் தான், இவரை முதல்வராக்குவோம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டிருக்கலாம். எங்கள் தலைவருக்கே தெரியாமல் எங்கள் கட்சியில் ஒரு சில 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து கூட, ஏன்னா தலைவர் தெரியாதுட்டார்ல. ஆமாம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தவறு நிகழ இருந்திருக்கு இந்த மண்ணில். எங்கள் தலைவர் ஒத்துக்குவாரா? இன்றைக்கி அரசியலில் அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தாங்க. இப்போ நாங்கள் நினச்சிருந்தோம்னா எப்போயே நாங்கள் கூட்டணியை உடச்சிக்கிட்டே போயிருக்கலாம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம்? சரி, ஒரு கூட்டணி தொடர்ந்துட்டோம், அப்போ சனாதானத்தை எதிர்க்கணும், அதுக்கு திமுக தான் சரியாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக களமாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் ஃபுல்லாக 2 நாள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வராவருக்கு இவர் சதித்திட்டம் தீட்டினார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். ஏங்க இப்போயே கூட வந்து அவரை கூப்பிட்டு, யாரை, விஜயை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் இப்போ 2 தொகுதி இருக்குது, ஒரு தொகுதியை வந்து நீங்கள் விளைவிக்கிறீங்க, நான் நிற்கிறேன், என்ன துணை முதல்வர் ஆக்குங்கன்னா ஆக்கிதே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னு கேளுங்க, அவங்க 108, ஆனால் எங்கள் பக்கத்து எத்தனை, 2 2 4 2 6. இந்த 6 போனாத்தே அங்கே பயன். அதனால இன்றைக்கி அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. ஆனால் இப்போ அது வேறு பிரச்சனை. இன்றைக்கி அதிமுகலேருந்து பல பேர் உடஞ்சி வந்துட்டாங்க. இப்போ அதுவும் நடக்காது, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் கூட அது கூட ஒரு ஜனநாயக ரீதியாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாக எங்கள் தலைவர் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாருனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஆளுநர் ஆட்சி வந்துருக்குது, அதையும் தடுத்தார்ல. அப்போ இப்படிப்பட்டவர் தான் முதல்வராகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரா? இப்போ இந்த இதான் கேள்வி, உங்களுக்கு புரியுதா? இப்போ இதில் வந்து ஒரு ஒரு மனிதன் இதை ஆசைப்படுவாரா அப்படின்னு அவருடைய பழைய நம்ம இதை பார்க்கணும், பழைய ட்ராக்கை பார்க்கணும். இப்போ ஒருத்தனை வந்து குற்றவாளின்னு ஒருத்தர் சுமத்துறாங்கன்னா இதற்கு முன்னால் இவர் என்னென்ன செய்திருக்கிறார், குற்ற செயல் செய்திருக்கிறாரா? சிவி சண்முகம் சொல்லுகிறார் என்றால் அவரை பற்றிய பழைய வரலாறுகள் இருக்குது. அதை இப்போ நம்ம பேசக்கூடாது, பேச தேவையில்லை. இப்போ எங்கள் தலைவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 2001 எங்கள் தலைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரியன் சின்னத்தில். அன்னைக்கு வந்து எங்களுக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், ஒரு சின்ன ஒரு முரண். ஆனால் நாங்கள் அப்போயே வந்து நாங்கள் ரிசைன் பண்ணுறோம். யார், எம்எல்ஏ பதவி இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் பொழுது. அந்த காலத்தில் எம்எல்ஏ பதவி வந்து எவ்வளோ பெரியது, வரலாற்றில் இது வரைக்கும் எம்எல்ஏ பதவி எவ்வளோ ரிசைன் பண்ணதில்லை. எங்கள் தலைவருடைய தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியே தூக்கி முகத்தில் ஏறுறாரு, நேரு முகத்தில். எவனாவது இதுக்கு மாதிரி செஞ்சுருக்கான சொல்லுங்கள், வரலாறு ஓப்பனாக பேசுவோம். அப்போ இப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரர்களாக விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்கள் ஆகிறோம் அப்படின்னா அப்போ அதில் வந்து பல கேள்விகள் இருக்குல்ல. இப்போ நான் பொது தளத்தில் வைக்கிறேன், இப்போ வைக்கிற வெறுப்பு ஏன்னா தலைவருக்கு மேலே ஒரு பேர் கெடுகிறது என்றால் அதை சரி செய்ய வேண்டியது இளஞ்சிறுத்தை எழுச்சி பாஸ்டருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பில் தான் இவ்வளோ நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க திமுகவை எதிர்த்து பேசுகிறான், திமுக எதிர்த்து பேசுகிறான்னு. திமுகவை எதிர்த்து பேசுவது எனது நோக்கம் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ வலிமையானது என்பதை கூறுவதுதான் எனது நோக்கம். சொன்னோம்ல திமுக வராதுன்னு, பேசினோம்ல, உண்மைதானே. ஏன்னா மக்கள்கிட்ட நாங்கள் போகிறோம்ல, மக்களுடைய பல்ஸ் எங்களுக்கு தெரியுதுல்ல, அதை ஓப்பனாக பேசியிருக்கிறோம். இப்போ நான் பேசுனதில் உண்மையை உணர்ந்திருந்தால் ஒருவேளை தளபதி ஸ்டாலின் இந்த சங்கத்தை எப்போ பார்த்தாலும் நம்மளே பேசுகிறாய், என்னையா பிரச்சனை, கூப்பிடியா, என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்போது இந்த தலித்து மக்களுக்கு நீங்கள் ஒழுங்காக செய்யலை, ரைட்டு தம்பி, சாரி தம்பி, வாப்பா வண்டி எடுப்பா, நேராக வேங்கவேலுக்கு போவோம்ப்பா, யாருப்பா உங்கள் வீட்டில் தானே பிரச்சனை, உட்காருப்பா ஒரு இட்லியை சுடு சாப்பிடுவோம்ப்பா, செஞ்சுருந்தா இன்னைக்கு இதில் குளத்தூரில் வெற்றி பெற்றிருப்பாருங்க. நான் சொல்கிறேங்க, மக்களுடைய மனநிலை எங்களுக்கு தெரியும்ல, மக்களோட இருக்கிறோம்ல, பாடுபடு மக்களோடு களத்தல் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரிதல் உழைத்திட வேண்டும் என்ற அந்த கொள்கை உள்ளவர் தானே விடுதலை சிறுத்தைகள்.
அப்போலாம் இவன் லூசு பைய பேசிட்டே இருக்கிறேன். எங்கள் தலைவரே என்ற ஒரு நாள் சொன்னார், எப்போ பார்த்தாலும் உனக்கு திமுக எதிர்த்து பேசுகிறே உன் வேலையாக இருக்குன்னு நேரடியாக சொன்னாருங்க. இன்னும் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. நேரடியாக சொன்னார், கூட்டணி உடைக்காமல் விடமாட்டவருக்கு அப்படின்னாரு. உடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. நேரம் நாங்கள் வந்து ஒரு 30-40 எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு அமைச்சராக இருப்பார், எங்கள் தலைவர் துணை முதல்வராக இருப்பார். அதை செய்ய விட்டதே ஏன் தப்பு? உண்மைதான் பிரதர், இதில் ஒன்றும் சிரிப்பாக இருக்க ஒன்றும் இல்லை, யதார்த்தத்தை பேசுகிறேன். எவனுக்கு பயந்துக்கிட்டீங்க சங்கத்தை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கல. உண்மையை நேர்மையாக உறக்க சொல்லுகிறேன். இதுதான் புரட்சி அம்பேத்கருடைய தத்துவம். அப்போ அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் வந்து ஆசைப்பட்டிருப்பாரா? அப்போ எங்கள் தலைவரை வச்சு எவனோ இயங்கியிருக்கிறேன். இப்போ எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறார் பேட்டியில். எங்கள் தலைவர் எப்போயும் பொய் சொல்ல மாட்டாருங்க, எனக்கு தெரியுமா, நான் பழைய இருக்கிறேங்க. அமைதியாக கூட இருந்துவார். உனக்கு விளக்கம் கொடுக்காமல் இருக்காருன்னா நீ தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, அதுதான் பதில் சொல்லாமல் இருப்பார், கடந்து போவார், பொய் பேச மாட்டார். எனக்கு தெரியாதுன்றாரு பார்த்தீங்களா? அப்போ எங்கள் தலைவருக்கே தெரியாமல் இந்த சூழ்ச்சியை செய்தவர் யார்? நேரடியான கேள்வி வைக்கிறேன் சங்கத்தமிழ். ரைட்டா? இதுக்கு சண்முகம் அண்ணன், அவர் சிவி சண்முகம் சொல்லணும். இப்போ எங்கள் தலைவர் எனக்கு தெரியாதுன்ட்டார்ல, அவர் சிவி சண்முகம் சொன்னது பொய்யா? வருதா? பாயிண்ட் வருதா? அப்போ எங்கள் தலைவருக்கே தெரியாமல் இந்த சூழ்ச்சியை செய்தது யார்? ஏன்னா ஜனநாயகத்தில் எங்கள் தலைவருக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க. எங்கள் தலைவர் மக்கள் முதல்வர். சும்மா வந்து இவங்க நினைக்கிற மாதிரி எம்எல்ஏ ஆயுதம் முதல்வராக வேண்டும் என்றல்ல, மக்கள் முதல்வர். அப்போ அவர் பேரை கெடுத்தது யார்? யாராவது உண்மையை சொல்லணும், நேர்மையாக ஒத்துக்கிறணும். அதுதான் ஜனநாயகம். நாங்கள் விட போகிறதில்லை. ஏன்னா வராமல் இருக்க வரைக்கும் நம்ம கண்டுக்கிற போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்துருச்சுல, இப்போ நீ கேட்குறீங்களே கேள்வி, டவுட்டாக இருக்குன்னு கேட்குறீங்களே. ஏங்க இவ்வளவு சித்தாந்தம் உள்ள ஒரு தலைவர் இவர் போய் கேட்பாருங்க, ஐயோ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. சரி, அவங்க தான் கொடுத்துருவாங்கன்னு கேட்குறேன். எங்கள் 10 சீட்டு கேட்டதுக்கு நீ 8 சீட்டை கொடுக்குறியா? 8 சீட்டு கொடுத்த பிறகு அவங்க எங்களுக்கு இந்த சீட்டை கொடுக்கணும் அரூரை கேட்குறாங்க தலைவர். இப்போ எங்கள் தலைவர் ஸ்டேட்மெண்ட், ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அரூரை நான் கேட்டேன், இவர்கள் வந்து எனக்கு அரக்கோணத்தை கொடுத்தார் தலைவர்னு சொன்னார். இதை கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, நீ வந்து இந்த தலைவரை முதல்வராக்குவதற்கு முயற்சித்தீர்களா? அதான் ஒரு பெரிய தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர், தேவைப்பட்ட சொல்கிறேன், நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரும் தலைவர். அவர் என்று சொன்னார், என்ன அதிமுக திமுக சேரப்போதாமையா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொன்ன டயலாக் அப்படியே சொல்கிறேன், 2 பன்னி சேர்ந்து பீய தின்னுது அப்படின்னாரு. அவர் சொன்னதுங்க, நான் சொல்கிறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. அப்போ அவர் எவ்வளவு இதை சொல்லியிருப்பார், 2 பன்னிகள் சேர்ந்து மலத்தை தின்னுகிறது, கொள்ளையடிக்க ஆசைப்பட்டு இருக்கிறார்கள், நல்ல வேளை உங்கள் தலைவர் தப்பித்தார். சரி, உங்கள் தலைவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் அரசியல் சாணக்கியன், அரசியல் ஆழம் தெரிந்தவர், இது மாதிரி வலையில் போய் சிக்க மாட்டார். உங்கள் தலைவரை எவனோ வலையில் சிக்க வச்சுட்டேன், சிறுத்தை சிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது சிக்காது, அது ஒன்றும் சில்லு வண்டு அல்ல, அது சிறுத்தை அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர். நான் உங்களுக்கு சொல்லும்போதே புரிஞ்சுருங்க, நல்லக்கண்ணுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அரும்பெரும் தலைவர். சரிங்களா? ஆக மொத்தம் நீங்கள் வந்து இந்த சோபா கதையை, அதே மாதிரி இந்த முதல்வர் கதையை ஏன்டா கேட்காதீங்க. ரைட்டா? அது சோழியை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து என்ன வந்தால் நம்ம பார்ப்போம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.